வேலூர் மாவட்ட மக்களுக்கு வணக்கம். கடந்த 25/6/2025 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேலூர் 125 வருடத்திற்கு முன்பு பழமையான பென்ட்லாண்ட் மருத்துவமனையை 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு, அது தொடங்குவதற்கு காரணமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவில் என்னென்ன கட்டிடங்கள் திறக்கிறோமோ, பஸ் ஸ்டாண்டு திறக்கிறோமோ, பெரிய பெரிய பாலம் திறக்கிறோமோ, இது எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டும் தான் திமுக வேலையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் கடந்த 25ஆம் தேதி வேலூரில் பென்ட்லாண்ட் மருத்துவமனை இடத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடன் திறந்து வைத்து, ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டால் நல்ல நாளை பார்த்து பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அந்த வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடை இன்றைக்கு ஃபர்னிச்சர் வேலை, நம்முடைய கார்பெண்டர் வேலை, இந்த வேலையெல்லாம் கூட இருந்து முடித்து விட்டு அதுக்கப்புறமா வீடு பிடிப்பவர்கள். இது ஒரு வீட்டிற்கு தனி. ஆனால் ஒரு மருத்துவமனை என்றால், ஒரு மருத்துவமனை ஒரு முதலமைச்சர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்து விட்டால் என்றால் 5 சட்டமன்றத்திலிருந்து நோயாளிகள், ஹார்ட் அட்டாக்கில் பேஷண்ட் வருவாங்க, விபத்தில் அடிபட்டு பேஷண்ட் வராங்க, ஒரு குழந்தைகள் சிகிச்சைக்கு வருவாங்க, ஒரு பள்ளி மாணவர் ஒரு விபத்தில் அடிபட்டு மருத்துவமனைக்கு போகிறார்கள். மருத்துவமனைக்கு போனாக்கா அங்கே செக்யூரிட்டி வாக்கிட்டாக்கில் பேசிட்டு யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க, அமுச்சு வைக்கிறாங்க. அவுட்கேட் பக்கம் போனாலும் அங்கேயும் யாரும் இல்லை. மொத்தத்தில் ஒரு விளம்பரத்துக்காக ஒரு வெற்று மருத்துவமனையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் டாக்டர் புதுசாக அப்பாயின்மெண்ட்டில், செவிலியர் புதுசாக அப்பாயின்மெண்ட்டில், ஆக்சிஜன் யூனிட் இல்லை, அங்கே இருக்கின்ற பேஷண்ட்டுக்கு நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய உணவுக்கு அங்கே இருக்க சமையற்கூடம் இல்லை. எந்த இடத்துலையும் 4 ஃப்ளோர் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டரே இல்லாத ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னாக்கா வேலூரில் இருக்குது. இது யார் திறந்து வைத்ததுன்னா மு.க. ஸ்டாலின். அதுக்கு அந்த கடந்த 25ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்பு 24ஆம் தேதியே அண்ணன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் அரைகுறை மருத்துவமனையில் மக்கள் உயிரோடு விளையாட வேண்டாம், முழுமையாக முடித்த பிறகு திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் மீறி ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக 25ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதற்கு அதை பார்வையிடுறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை வேலூர்கள் வந்தார்கள். ஆனால் இன்றைய நிழல் வேலூர் மக்கள் ஒருத்தர் குடியாத்தத்திலிருந்து வேலூரில் முதலமைச்சர் திறந்து வச்சாருன்னு வராரு. ஒரு ஏதாவது நோய் பேஷண்ட்டுக்காக அங்கேருந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்னு திரும்பி போகிறாங்க. ஒரு விபத்தில் அடிபட்டு போகிறாங்க, அடிபட்டு போகும்போது சிகிச்சை பார்க்கும்போது இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இப்படி தான் வேலூரில் இன்றைக்கு டாக்டர்கள் 50 டாக்டர் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி மருத்துவர்களே நீ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இல்லை, செவிலியர்கள் கிடையாது, தூய்மை பணியாளர்கள் கிடையாது, மருத்துவ உபகரணம் எதுவுமே கிடையாது, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் கிடையாது, ஒரு 4 யூனிட் பெரிய யூனிட்டு நெப்ராலஜி, நம்மளோட நியூராலஜி, ஒரு ஆர்ட் பேஷண்ட் படுறதுக்கு ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டு மற்றும் நம்முடைய அறுவை சிகிச்சை கிட்னி மாற்றுவதற்கு அறுவை சிகிச்சை ஒரு மையம் இருக்கிற அந்த மையமும் இல்லை. ட்ராலியில் ஜல்லி மிஷின் தள்ளி பூசவேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆப்ரேஷன் தியேட்டருக்காக கட்டப்பட்ட 8 மாடிகள் இப்போ பல கோடி ரூபாய் மதிப்பில் 8 மாடிகள் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டுள்ளது. தினம் மக்களை இன்றும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் தான் எடப்பாடி அறிக்கை விட்ட பிறகுதான் 2 தினங்களுக்கு முன்னதாக ரெடிமேடாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு, டாக்டரை படுக்க வச்சு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக படுக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி வேலூர் மேயரோ வேலூர் எம்எல்ஏவும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணார்ல, மறுநாள் என்ன செஞ்சீங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? அன்றைக்கி எடப்பாடியார் அறிக்கை விட்டதுக்கு பிறகு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகிறாங்க, அங்கே டீன் போய் பார்த்துருக்காங்க, இன்றைக்கி எம்எல்ஏ போயிருக்காரு, மேயர் போயிருக்காரு. இந்த 10 நாட்களாக என்ன செய்தீர்கள்? ஏன்னா இன்னும் செய்ய முடியாது, ஹாஸ்பிட்டல் மூடிட்டு இருந்தது. ஆகவே இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஃபுட்டேஜும் நீங்கள் அனைவரும் பார்த்து நீங்கள் தயவு செய்து மக்களை ஏமாற்றுகின்ற அரசுக்கு நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் நீங்கள் அனைவரும் தயவு கூர்ந்து இந்த மருத்துவமனையில் எல்லா சிகிச்சையும், எல்லா அறுவை சிகிச்சை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அனைத்து திட்டங்களும் வர வேண்டும். இன்றைக்கி சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வர வேண்டும், மகப்பேறு வர வேண்டும், நம்முடைய இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்க வேண்டும், நுரையீரல் சம்மந்தமாக, ஆர்ட் சம்மந்தமாக எல்லா டயாலிசிஸில் இன்றைக்கி அறுவை சிகிச்சையை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டர் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியவில்லை. இதுக்கு எல்லாமே கொண்டு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி சைல்டுக்கோ மகப்பேருக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்படி மக்கள் திசை திருப்பி, மக்கள் குழப்பி, எங்கே செல்வது ஏது செல்வது என்றாமல்
மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன்னா, எதற்காக இந்த மாதிரி அவசரமாக தொடங்க வேண்டும், எதற்காக மக்களை எதற்கு ஏமாற்ற வேண்டும். நான் வடிவேலு சொல்வதுப்பா, நான் ரவுடி ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன். மக்களை வெற்றாக ஏமாற்றுவதை தயவு செய்து விட்டுவிட்டு, இன்றைய இருக்கின்ற தமிழக அரசு முதலமைச்சர் மக்களை இன்றும் இதுக்கு மேலேயும் ஏமாற்ற வேண்டாம். வேலூரில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அரசு அதிகாரிகள் உடனே அந்த மருத்துவமனையில் குறைந்தது 6 மாதத்துக்குள்ளதாவது நீங்கள் அனைவருமே எல்லா பேருமே இருக்க வேண்டும். இன்றைக்கி மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசோட நிதியில் தான் இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 60% மத்திய அரசோட நிதி இருக்கிறது. அது எனக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இன்றைக்கி அந்த பில்டிங் ஓப்பன் பண்ணாங்க, பிடபிள்யூ ஒப்புதல் வாங்கினாங்களான்னு தெரில, பொல்யூஷன் போர்டு ஒப்புதல் வாங்கினாங்கன்னு தெரில, இபி லைசன்ஸ் ஒப்புதல் வாங்கினாங்களான்னு தெரியவில்லை. என்ன இருக்கிறது, எது நடக்குது என்று எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு அப்பாவி மக்களை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண வருகை தந்ததால் தயவு செய்து நாளை காலை 9:10 மணிக்கு அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாபெரும் ஆர்ப்பாட்டம் வேலூர் அண்ணா கழகத்தில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று மக்கள் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலோட விவகாரம் என்ன, இன்றைக்கி பாதாள சாக்கடை நிலவரம் என்ன, மக்கள் ஏமாந்து செல்கிறார்களே. தயவுசெய்து நாளை காலை எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி இருக்கிறார். தயவுசெய்து வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒரு தொண்டராக SRK அப்பு அவர்கள் பணியோடு உங்கள் அழைக்கிறோம். தயவுசெய்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்காக போராடி மக்கள் நலனை காப்பதற்காக என்றுமே உங்கள் பின்னாடி இருப்போம். நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிப்படைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.